எப்போ ஒரு தாய்மொழியில் எடுத்துட்டு இறைவனை பாடுறோமோ அப்போ தான் பக்திங்கிறது வளரும். பக்தி மார்க்கங்கிறது வளரும். பக்தி பிரச்சாரமாகும். அதனால் இந்த பாகவதமே இதை அங்கீகரித்து சொல்கிறது, இந்த தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹரிபக்தி தோன்றித்து. தீர்க்க தரிசனமாக பாகவதம் சொல்கிறது, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக தாமிரபரணி நதியற்ற கிருதமாலா பயஸ்வினி. நிறைய ஹரிபக்தர்கள் தமிழ்நாட்டில் தோன்ற போகிறா அப்படின்னு சொல்கிறது. ஹரிபக்திங்கிறது மட்டும் இல்லை, சிவபக்தியை எடுத்துட்டாலும் இன்றைக்கி எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் தேவாரம் பாடும் பொழுது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறா. அப்புறம்தான்